உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். கதிராமங்கலம் பகுதி மக்களிடம் நாளை கருத்து கேட்பு கூட்டம் நடத்த இருப்பதாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனம் அமைத்த எரிவாயு நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு கதிராமங்கலத்தில் ONGC எரிவாயு குழாய் உடைந்து எரிவாயு வெளியேறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் கதிராமங்கலத்துக்குள் நுழைய எதிர்ப்பு தெரிவித்ததால் தடியடியும் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கதிராமங்கலத்தில் உடைப்பு ஏற்பட்ட எரிவாயு குழாய் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை இன்று ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எரிவாயு குழாய் உடைப்பு சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் இயல்பு நிலை திரும்பியிருப்பதாகவும் கூறினார். தற்போது காவல்துறை எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நாளை மாலை 4:30 மணியளவில் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கதிராமங்கலம் மக்களிடம் கருத்து கேட்பும் அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பு குறித்து ONGC நிறுவனத்திடம் அறிக்கை கேட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். கதிராமங்கலத்தில் வைக்கோல் போருக்கு தீ வைத்தது காவல்துறை அதிகாரிகள்தான் என்று போராட்டத்தில் பங்கேற்ற கவிதா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறை தடியடியின் போது நடந்தது என்ன என்று கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது விளக்கமளித்த கவிதா மண்ணை காக்கவே போராடுவதாகவும் கூறியிருக்கிறார். எங்க ஊரை காப்பாற்றணும், எங்க மண்ணை காப்பாற்றணும், இந்த ONGC உடனடியாக இங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் அணுக வேண்டும் என்றுதான் பொறுமையாக காத்திருந்தோம். ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக சாட்டை அடி கொடுத்து எங்களை வெளியில் அனுப்பினார்கள். அதுவும் எங்க ஊர்ல உள்ள குச்சிகளை வெட்டி 2 கையிலையும், ஒரு கையில பெரம்பும் ஒரு கையில எங்க ஊர்ல உள்ள குச்சியும் சவுக்க குச்சியும் வச்சு எங்களை அடிச்சாங்க சார். இல்ல நீங்க அந்த வயல் அந்த பக்கத்துல வந்து நேர்ல பார்த்தவங்களுக்கு தான் சார் தெரியும். வைக்கோல வந்து பத்த வச்சு போராட்டத்துக்கு எதிராக போலீஸ்காருக்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னு காவல்துறை சொல்லுது. இது பகல்ல ஏற்பட்டதனால 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல அடைச்சிடணும்னு சொல்றீங்க. இதே இரவு நேரத்துல ஏற்பட்டு இருந்தால் மக்கள் யாரும் பார்க்காமல் இருந்தால் என்ன சார் ஆயிருக்கும்? 10 நிமிஷத்துல ஃபயர் ஆவறது, இரவு 10 மணி நேரம் 8 மணி நேரத்துல ஃபயர் ஆகுமா ஆவாதா? நடக்கக்கூடாது. எங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? நடந்து விட்ட உடனே அதை சரி செய்ய வேண்டிய கடமை. அப்ப கருகி போனதுக்கு அப்புறம் வந்து இப்படியே மீடியால பேசிட்டு இருப்பாங்க சார். எல்லாரும் தவறாக நடந்து விட்டது, இது இயற்கை. அதனால கதிராமங்கலம் கருகி போய்விட்டது. பேச அனுமதிங்க சார். தயவு செஞ்சு அவங்க குரலை கேளுங்க. நீங்க இங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. கவிதா, இங்க இருக்கிற மிக முக்கியமான தடியடி பிரச்சனைக்கான காரணமே போலீசாருக்கு எதிராக அங்க இருக்கிற வைக்கோல் போர்களை நீங்க தான் தீய வச்சு பத்த வச்சதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. நாங்க தீய வச்சு கொளுத்திருந்தா காலையிலே கொளுத்திருப்போம் சார். நாங்க அது மாதிரிலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நாங்க மாவட்ட ஆட்சியரை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி உட்காந்துருந்தோம். ஆனா 2 அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிங்க நாங்க எங்களை உள்ள விடுங்க, நாங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லி 2 போலீஸ்காரங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சார் இது நடந்தது. யார் சார் கொளுத்திருப்பாப்ப? போலீஸ் அதிகாரியே கொளுத்தி விட்டு எங்களை தடியடி நடத்தி விரட்டி விட்டுட்டு இப்ப வந்து வைக்கல நாங்க போட்டு கொளுத்துறோம்னு சொல்றாங்க. எந்த விதத்துல நியாயம்? அது காலையில ஃபயர் ஆயிருந்ததுன்னா நாங்க செஞ்சது. இவங்க உள்ள போன அடுத்த செகண்ட் நடக்குதுன்னா யார் செய்தது? எனக்கு நேர்ல பார்த்த சாட்சியை விட பக்கத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க சார். இத தமிழக அரசு சார்பில் அனைவருக்கும் இலவச செட்டாப் பாக்ஸ் வழங்கப்படும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் கேபிள் மூலமாக வழங்கப்படும் அனலாக் சேவையை நிறுத்த வேண்டும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் டிஜிட்டல் உரிமத்துக்கு விண்ணப்பித்திருந்தது. பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பிறகு மத்திய அரசு தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு டிஜிட்டல் உரிமத்தை வழங்கியது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் அனைவருக்கும் இலவச செட்டாப் பாக்ஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அரசு கேபிளுக்கு டிஜிட்டல் உரிமம் வழங்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மணிகண்டன் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் 15 நிறுவனங்கள்
தங்கள் பணிகளை தொடங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதற்கிடையே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படுவது குறித்து பேசிய அமைச்சர் மணிகண்டன், கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 32,56,104 மடிக்கணினிகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். 5வது கட்டமாக 4,921 கோடி ரூபாய் செலவீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 6வது கட்டமாக 5,36,000 மடிக்கணினிகள் வழங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் வழக்கு முடிக்கப்பட்டு மடிக்கணினிகள் பின்னர் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை மற்றும் மதுரையில் நவீன வசதிகளோடு கூடிய அம்மா திருமண மண்டபங்களை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனியார் திருமண மண்டபங்களுக்கு இணையான நவீன வசதிகளோடு கூடிய அம்மா திருமண மண்டபங்களை சென்னையில் கொரட்டூர், வேளச்சேரி, ஆவடி அருகே உள்ள அருத்திப்பட்டு, அம்பத்தூர் அருகே உள்ள அயப்பாக்கம் மற்றும் மதுரை அண்ணாநகர் ஆகிய இடங்களில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கொள்கை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வாடகையில் இந்த திருமண மண்டபங்கள் மக்களுக்காக விடப்படும் எனும் அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 46 IPS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு புதிய காவல் கண்காணிப்பாளர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் செல்வராஜ் புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மகேந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி காவல் கண்காணிப்பாளராக கல்யாண் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாநகர காவல் கண்காணிப்பாளராக மணிவண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசின் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை எஸ்பியாக இருந்த ரம்யா பாரதி சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாநகர சட்டம் ஒழுங்கு காவல் துணை ஆணையராக இருந்த மயில்வாகனன் மதுரை மாநகர காவல் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை சிவில் சப்ளை CID எஸ்பியாக ரூபேஷ்குமார் மீனா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேளிக்கை வரியிலிருந்து விலக்கு அளிக்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தமிழ் திரையுலகத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். GST வரி அமலான பிறகு கேளிக்கை வரியோடு சேர்த்து 100 ரூபாய் டிக்கெட்டில் 68 ரூபாயை வரியாக செலுத்த வேண்டியிருப்பதாக திரையுலகத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தில் உள்ள திரையரங்கங்கள் இன்று முதல் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் மற்றும் அச்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை நிர்வாகிகள் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தனர். கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என அப்போது அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சென்னையில் நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் கமல்ஹாசன் GST விவகாரத்தில் தமிழ் திரையுலகத்தினர் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஒருமித்த குரலில் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்றும் நடிகர் கமல்ஹாசன் கேட்டுக்கொண்டார். கோவையில் உடல் பருமனால் பாதிக்கப்படும் 2 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு முன்வர வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அந்த குழந்தைகளின் தாய் மனு அளித்திருக்கிறார். கோவை பன்னிமடையில் உள்ள கஸ்தூரி நாயக்கன் புதூரில் வசிக்கும் தர்மராஜ் ஜீவிதா தம்பதிக்கு சஞ்சய் ராஜன் என்ற மகனும் ஸ்வேதா என்ற மகளும் உள்ளனர். 6 வயதுடைய சஞ்சய் ராஜன் 75 கிலோவும் 9 வயதுடைய ஸ்வேதா 88 கிலோவுடனும் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் எந்த பயனும் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவரும் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும், எனவே தனது குழந்தைகளுக்கு அரசு உதவியோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உதவுமாறும் கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அந்த குழந்தைகளின் தாய் ஜீவிதா மனு அளித்துள்ளார். என் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்க. ஹாஸ்பிட்டல் மூலியமா இந்த குழந்தைங்க உடம்பு மாத்திரை மூலியமாக ஊசி மூலியமா இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு குறைஞ்சு எனக்கு அது போதுங்க. வேற எதுவுமே எனக்கு வேண்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்களை பார்க்குறாங்க. 3 பேர்த்தையுமே பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. குழந்தைங்க வளர வளர சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தைக்கு வந்து இப்போ 9 வயசு ஆச்சுங்க, பையனுக்கு 6 வயசு ஆச்சுங்க, ஒன்றும் சரியாகலைங்க. சமீபத்தில் நடைபெற்ற 5 மாநில தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்ததாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் 2 வார காலத்திற்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சமீபத்தில் உத்தரப்பிரதேசம், கோவா, பஞ்சாப், உத்தரகாண்ட் மற்றும் மணிப்பூர் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்துள்ளது குறித்து விசாரணை நடத்த கோரி உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் எம்எல் சர்மா என்ற வழக்கறிஞர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி JS கேஹர் மற்றும் நீதிபதி சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் எம்எல் சர்மாவின் மனுவை அந்த மனுக்களோடு இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனை மறுத்து வாதிட்ட மனுதாரர் அரசியல் கட்சிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் தமது மனுவையும் ஒன்றாக கருதக்கூடாது என்று தெரிவித்தார். இதையடுத்து எம்எல் சர்மா மனு மீது 2 வார காலத்திற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதோட நியூஸ் 7 தமிழில் இரவு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.